Welcome to Saraswati Maths Teaching. Hello children. Last class la நம்ம வந்து polynomial exercise 2.1 அதோட examples பார்த்தோம். exercise 2.2 போறதுக்கு முன்னாடி சில introduction notes எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம். சோ நமக்கு ஏற்கனவே தெரியும் polynomialோட general term quadratic equation ax square plus bx plus c equal to 0. இப்போ இதில் a என்னது பார்த்தீங்கன்னா coefficient of x square, b வந்து coefficient of x, c வந்து constant term. a is equal to coefficient of x square, b is equal to coefficient of x, c is equal to constant term. இதுதான் basic quadratic equation ல என்னென்ன term பார்க்கிறது. இதுக்கு நெக்ஸ்ட் இதோட ரூட்ஸ், அதாவது zeros of polynomial இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ சொல்யூஷன் எக்ஸோட சொல்யூஷன் கிடைக்கிற இங்கே zeros of polynomial சொல்கிறாங்க. ரெண்டு ரூட் கிடைக்கும் quadratic equation அது ஆல்ஃபா ஒன்று பீட்டா ஒன்று. ஸோ இதோட ஃபார்முலா இப்போ கோஎஃபிஷியன்ட் வச்சு எப்படி இந்த சம் ஆஃப் ஜீரோஸ் அது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இங்கே பி என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, பி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். இதுலேயே வந்துட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா சி பை ஏ. சி வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். இப்போ ஜென்ரல் ஈக்குவேஷனோட ஃபார்மேட் எப்படி இருக்கும் பார்த்தோன்னா எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு 0. இதான் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். இதே நம்ம வேர்ட்ஸில் எழுதணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் sum of zeros x plus product of zeros equal to 0. உங்களுக்கு இதுக்கு மேலே எக்ஸசைஸில் பார்க்கும்போது சம் ஆஃப் த ஜீரோஸ் அவங்களே கொடுத்துருவாங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் கொடுத்துருவாங்க. உங்களை ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் போட்டுட்டு பக்கத்தில் சம் ஆஃப் த ஜீரோஸோட வேல்யூ எக்ஸ் கம்பல்சரி போடணும், plus product of zeros oda value is equal to 0. நம்ம என்ன பார்த்தோம், alpha plus beta is equal to minus b by a. அப்போ minus coefficient of x by coefficient of x square. அடுத்தது product of the root c by a. alpha into beta is equal to c by a. coefficient எழுதணும்னா c is constant term, a இதுக்கு முன்னாடி பார்த்ததான் coefficient of x square. இப்போ இந்த ஜீரோஸ் பார்த்தோம் இல்லையா, இந்த ஜீரோஸ்லேருந்து இந்த ஃபார்முலாஸ் எப்படி வருது, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இது எப்படி வருதுன்னு பார்த்தோன்னா ஒரு ஜென்ரல் டேர்ம் எடுத்துக்கிறோம். f of x is equal to ax square plus bx plus c. f of x is equal to the formula எப்படி எழுதும், x minus alpha x minus beta. இதான் இந்த ரெண்டுத்தோட ஜீரோஸ், ஆல்ஃபாவும் பீட்டாவும் இதோட ஜீரோஸ். இப்போ ஜென்ரல் டேர்ம் எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்குறோம். f of x is equal to constant k ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், x minus alpha x minus beta. இது கம்பல்சரி கிடையாது, இந்த டேர்ம் எப்படி வந்ததுன்னு டெரிவேஷன் தான். இப்போ இந்த எக்ஸ் இந்த ரெண்டுத்துக்கூடயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் பீட்டா மைனஸ் பீட்டா எக்ஸ். இப்போ இந்த மைனஸ் ஆல்ஃபா இந்த எக்ஸ் கூடயும் இந்த மைனஸ் ஆல்ஃபா இந்த பீட்டா கூடயும் பண்ண போகிறோம். மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் alpha into beta. k x square இந்த ரெண்டுத்துலேயும் மைனஸ் நான் வெளியில் எடுத்துனேன்,
ஏன்னா ரெண்டுத்துலேயும் எக்ஸ் டேர்ம் வந்து காமனாக இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா எக்ஸ் காமனாக இருக்கனால வெளியில் வந்துருச்சு. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா. தென் கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஃபார்முலாவில் இருந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எக்ஸ் இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்துருச்சா ஜென்ரல் டேர்ம். இப்போ நம்ம பார்த்தது மெமரைஸ் பண்ண வேணாம், அது எப்படி வந்தது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு நேராக நான் ஜென்ரல் டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிஎக்ஸ் ப்ளஸ் சி. இந்த கே இதுக்குள்ளே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறேன் 3 டேர்ம் கூடயும். கே இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் kx square, k into alpha plus beta, k alpha plus beta x plus c இருக்க இடத்துல k into alpha plus beta, k alpha beta. ஒவ்வொருத்தோட வேல்யூஸ் எடுக்க போகிறோம். எப்படி சம் ஆஃப் த ரூட்டுக்கு மைனஸ் பி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டுக்கு சி பை ஏ எப்படி வந்ததுன்னு இப்போ அதுவும் நம்ம டிரைவ் பண்ணுறோம். இப்போ இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் ஏன்னு இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் கே இருக்குது. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு கே. அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இப்போ கம்பேர் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குன்னா மைனஸ் பி, செகண்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது மைனஸ் கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இப்போது நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தான் வேணும், சம் ஆஃப் த ரூட் தான் வேணும். இப்போ சம் ஆஃப் த ரூட் வேணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம இதில் கண்டுபிடிச்சோம் பார்த்தோமா, கேக்கு என்ன வேல்யூ ஏ. ஸோ நான் கேருக்கு இடத்துல என்ன போடுறேன்னா ஏன்னு போடுறேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மட்டும் தான் நமக்கு வேணும். ஏற்கனவே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மைனஸ் பி இருக்குது, இந்த மைனஸ் இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளையில் இருக்க மைனஸ் இந்த பக்கம் வரும்போது டிவைடில் வரும். இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. இது கேன்சல் ஆகிடும். ஸோ இது நம்ம மெமரைஸ் பண்ண வேண்டாம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு பி பை ஏ. பி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், ஏ வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இருக்குல்லையா, அதுக்கு எப்படி சி பை ஏன்னு வந்ததுன்னு பார்க்கலாம். அந்த ரெண்டு ஈக்குவேஷன் நான் திருப்பி எழுதிக்கிறேன், அப்போ தான் கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். f of x is equal to k x square k into alpha plus beta x plus alpha into beta. f of x is equal to ax square plus bx plus c. ஆல்ரெடி நம்ம x square term கம்பேர் பண்ணிட்டோம், x term coefficient of x பார்த்துட்டோம். இப்போ கான்ஸ்டன்ட் நான் கம்பேர் பண்ணுறேன். ஓகே, k alpha beta is equal to இதில் உள்ள கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து c. நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், k is equal to a ன்னு பார்த்தோம். k alpha beta is equal to c, alpha beta is equal to c by a. ஸோ இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸோட ஃபார்முலா, c by a. c வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம், a வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்துருச்சுன்னு இப்போ நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போது பேஜ் நம்பர் 18 கொடுத்துருக்க சம்ஸை டிரைவ் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்.